Welcome to Subhasakti College of Arts and Science for Women, Satyamangalam, Department of Computer Science. My name is Menaka, Assistant Professor. Today discuss about the programming in C. Last class la enna paathom appdin pathomna overview of C, அதாவது overview அப்படிங்கும்போது introduction to C ல என்னென்ன C ல யூஸ் பண்ணுவாங்க, கான்ஸ்டன்ட் எப்படி, வேரியபிள்ஸ் எப்படி, ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும், ப்ரோக்ராம் யார் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் என்னங்கிறது பார்த்துருப்போம். சரியா? அதிலே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா introduction to C ல டெனிஸ் ரிச்சுங்கிற ஒரு சியை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடியிலிருந்தே சி யார் யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். அதாவது டெனிஸ் ரிச்சி வந்ததுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ப்ரோக்ராமிங் வந்து நல்லா டெவலப்பாக இருக்குது. அவருடைய இதில் தான் நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியுது. அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ஒர்க் பண்ணோம், அதை விட பெஸ்ட்டாக கண்டுபிடிச்சது தான் டெனிஸ் ரிச்சி. அதை பார்த்தோம். அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் சி அதில் யார் யார் யூஸ் பண்ணியிருக்கா, யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சி. ஆல்கோல், BCPL, B ட்ரெடிஷ்னல் சி, K and RC, ANSIC, ANSI and ISOC, இந்த C99. ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி. சரியா? இப்போ ALGOL அப்படிங்கும்போது கோபால் யூஸ் பண்ணாங்க, AN கோபால் யூஸ் பண்ணாங்க, பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது எல்லாமே. சரியா? அப்போ இதெல்லாம் எப்பப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1960 ஆல்கோல் கண்டுபிடிச்சாங்க. அது இன்டர்நேஷ்னல் குரூப்போடைய கம்பெனிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் குரூப்போட கண்டுபிடிச்சதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1967 BCPL வந்து பிஸ்னஸுடைய கம்யூனிகேஷன் ப்ராசஸ் லாங்குவேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்டின் ரிச்சர்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. 1967 அவங்க கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு 1917 பிங்கிறது மட்டும் இருக்கும். கென் தாம்போசன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1972 ட்ரெடிஷ்னல் சி, நம்ம யூஸ் பண்ணுற சி வந்து ட்ரெடிஷ்னல்னா இன்னைக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது டெனிஸ் ரிச்சி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1972 கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1978 K and RC. K and RCங்கும் போது கெர்னைன் அண்டு ரிச்சி அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1989 ANSI அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கமிட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். 1990 அதே மாதிரி ISO இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனுடைய கமிட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். 1999 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா C99 ஸ்டாண்டர்டைசேஷனுடைய கமிட்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிங்கும் போது என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோபஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது ரொம்ப ஜெனரிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோபஸ்ட் லாங்குவேஜ். ரிச் இஸ் செட் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பில்ட்-இன் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செட் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு செட்டுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரைட் எனி காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், அந்த பிரேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், நிறைய ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கோயிங் ஆன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, you get in study in next topic. So that is the concept is understanding only built-in functions. built-in function னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிங்கும் போது இதுக்குள்ளே இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடியது. ஓகேவா? ஜென்ரலாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சியில் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜாக எடுத்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ரிட்டர்ன் இன் சி ஆர் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட். நல்ல எஃபிஷியன்ட், நமக்கு எஃபிஷியன்ட் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய சி ப்ரோக்ராமிங் பண்ணக்கூடியதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்னஸ் இருக்கும். திஸ் இஸ் டியூ டு இட்ஸ் வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ் அண்ட் பவர்ஃபுல் ஆப்ரேட்டர்ஸ். வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த கோயிங் ஆன் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? டேட்டா டைப்ஸும் பவர்ஃபுல் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பில்ட்இன் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே டேட்டா டைப்ஸும் பவர்ஃபுல் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இன்டிஜர், ஃப்ளோட்டு, இதெல்லாம் கேரக்டர்ஸ்லாம் வரும், கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக். ஸோ தட் இஸ் த கான்செப்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த 32 கீவேர்ட்ஸ். அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் சிங்கிற இடத்துல வந்து 32 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீவேர்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த் லைஸ் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் யூனிட். ஓகேவா, ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத பற்றியே நம்ம ப்ரீஃபாக படிப்போம். ஃபங்க்ஷன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா, ஆல்ரெடி டெல் மீ அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸ்ட்ரென்த் இஸ் பில்ட்இன் ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சாம்பிள் ப்ரோக்ராம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிள் ப்ரோக்ராம் பிரிண்டிங் மெசேஜ். நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சரியா, அது மாதிரி பிரிண்ட் ஆஃப் மட்டும்தான் எழுதியிருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து இதுதான் மெயின், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், அதாவது இந்த பிரேஸ். ஓகேவா, இந்த மாதிரி இதை மட்டும் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு ஓப்பன், இது வந்து கர்சிவ் பிரேஸ் வந்து ஓப்பன் க்ளோஸு. நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் பிகின்ஸு, பிரிண்ட் ஆஃபில் என்ன மெசேஜ் தரோம். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் வந்து எண்ட் ஆகிறது. இதுதான் ப்ரோக்ராம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ மெயின் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நான் எழுதியிருக்கேன், இந்த ஓப்பன் பிரேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். சரியா, இப்போ பார்க்க போகிறது அப்படின்னா மெயின், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், இந்த வந்து கர்ஸ் பிரேஸ். நெக்ஸ்ட்டு கர்ஸ்லி பிரேஸ் வந்து இந்த இது கொடுத்து, நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்து டாட் டாட் பிரிண்டிங் பிகின்ஸ் டாட் டாட் ஸ்டார் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃபில் என்ன மெசேஜ் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹலோ வேர்ல்டு, எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஐ ரிமெம்பருங்கிறத நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்டிங் எண்ட் ஆகணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, அவுட்புட் நமக்கு என்ன வரும்னா ஐ ரிமெம்பர்னு தான் வரும் நமக்கு மெசேஜ். ஆனால் இங்கே மெயின்ங்கிறது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட் பிகின் அட் த ஃபஸ்ட் லைன். ஓகேவா, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது மெயின் ஃபங்க்ஷன். அப்போ இந்த மெயின் எதுக்காக தரோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிகின் எக்ஸிக்யூட் த ஃபஸ்ட் லைன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னம்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் யூஸ் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பிகின்ஸ் அட் த ஃபஸ்ட் லைனுக்கு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இந்த மெயின் என்ன பண்ணும்னா எவ்ரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட். ஓகேவா, ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டர் ஃபைலை எழுதி முடிச்ச உடனேயே மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கொடுப்போம். மெயின் இல்லாத ப்ரோக்ராமே கிடையாது, மெயின் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஓப்பன் பிரேஸும் இந்த க்ளோஸ் பிரேஸ் எதுக்காக கொடுக்குறோம்னா பராந்தசிஸ் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். பராந்தசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எங்கே பாஸ் பண்ணும் பராந்தசிஸ் அப்படின்னம்னா இந்த ஓப்பன் பிரேஸ், இந்த கர்சிவ் பிரேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பராந்தசிஸை பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பிரேஸும் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்குறோம் இல்லையா, இந்த பராந்தசிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெசேஜஸை வந்து பாஸ் பண்ணோம். ஆனால் இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் என்ன பண்ணால் பராந்தசிஸ் மெயின் ஃபங்க்ஷனில் பராந்தசிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து எங்கே பாஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துரும். ஓகேவா, மெயின்ங்கிறது புரியுதா, மெயின்ங்கிறது எக்ஸிக்யூட் பிகின் அட் த ஃபஸ்ட் லைன். எவ்ரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மெயினை யூஸ் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது. இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் என்ன பண்ணோம்னா பராந்தசிஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்கு கொடுப்போம். இந்த பராந்தசிஸ் எங்கே பாஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைனில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பிரேஸில் நம்ம பாஸ் பண்ணோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்லாஷு ஸ்டாரு டாட் டாட் பிரிண்டிங் பிகின்ஸ் டாட் டாட் ஸ்டார். அப்போ இந்த ஸ்டார் எதுக்காக கொடுக்குறோம்னா கமாண்ட் லைன்ஸ். நம்ம ஏதாவது கமாண்ட் லைன்ஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் பிகின்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஸ்டார் போட்டு டாட் டாட் வச்சு இங்கே ஏதாவது லைன்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் போட்டு கொடுக்கறது வந்து கமாண்ட் லைன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் ஐ ரிமெம்பர், அதாவது இது மட்டும்தான் பிரிண்ட் ஆஃப். இதை தான் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா அவுட்புட்டாக காமிக்க போகுது. ஸோ எக்ஸிக்யூட் லைன்னா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிரிண்டிங் எண்டு க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துருவோம். இந்த ஓப்பன் பிரேஸும் க்ளோஸ் பிரேஸும் ஃபங்க்ஷனுடைய பாடி, அதாவது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷனுடைய பாடிஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ரிமெம்பர் தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் சாம்பிள் ப்ரோக்ராம் பிரிண்டிங் த மெசேஜஸ். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் சரியா மேனகா அப்படின்னா மேனகா
நெக்ஸ்ட் கோமதினா கோமதி, இந்த மாதிரி உங்களுடைய பேரை கொடுத்தீங்கனால அப்படியே அவுட்புட்டாக வந்துடும். ஓகேவா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ printf வந்து ப்ரீடிஃபைன்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ப்ரீடிஃபைன்டு ஸ்டாண்டர்ட் சி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த பிரிண்டிங் அவுட்புட். அதாவது ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபங்க்ஷனில் கொடுக்கும். பிரிண்டிங் அவுட்புட்டாக எடுத்துக்கும். ப்ரீடிஃபைன்டு மீன்ஸ் தட் இட்ஸ் அ functions that has already been written, compiled and linked together program. இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைல் பண்ணி ஆல்ரெடி நமக்கு கொடுத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமிகோலன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா செமிகோலன் கொடுத்துருப்போம். அப்போ சொல்லியிருக்காங்க எவ்ரி ஸ்டேட்மெண்ட் இன் சி ஷுட் எண்ட் வித் செமிகோலன் மார்க். ஓகேவா, எவ்ரி ஸ்டேட்மெண்ட் printf scanf எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா செமிகோலன் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு printf contains a combination of 2 characters. 2 கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று /n, அதாவது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா /n நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ /n at the end of the string called new line. end of the string முடிஞ்சு போனாலும் அடுத்த லைனை நமக்கு கால் பண்ணும். அதாவது அவுட்புட் பார்த்திங்கன்னா வரிசைக்கு நிறைய வருது அப்படின்னா, இப்போ ஆல்பபெட்டில் எழுதுங்க அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அது என்ன பண்ணோம்னா ஆல்பபெட்டில் வரிசையை A to Z வரைக்கும் கொடுக்கும். ஸோ இந்த லைனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது இந்த கேரக்டரில் /ம் n இருந்துச்சு அப்படின்னா /n கொடுத்தோம் அப்படின்னோம்னா நியூ லைன் அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தட் இஸ் கால்டு த ஸ்ட்ரிங் கால்டு த நியூ லைன். இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் என்ன இப்படி தான் ப்ரோக்ராம் எழுதுவோம். இது சின்டாக்ஸ். ஓகேவா, மீன் ஹேஷ் இன்க்ளூட் இன் studio.hங்கிறது ஆல்ரெடி ஐ எம் டெல் அபவுட் இன்புட் அவுட்புட். ஓகேவா, ஸ்டாஸ் இன்க்ளூடுங்கிறது studio.hங்கிறது இன்புட் அவுட்புட்டாக இருக்கும். மெயின்ங்கிறது வந்து ஃபங்க்ஷனுடைய நேமு. நெக்ஸ்ட் இந்த ஓப்பன் ப்ரேஸ் வந்து ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் கொடுப்போம். நெக்ஸ்ட் இது ப்ரோக்ராமுடைய ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமுக்கு வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரில் சி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன். எப்படி மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். த மெயின் இஸ் எ பார்ட் ஆஃப் த எவ்ரி சி ப்ரோக்ராம். எல்லா பார்ட்டுக்குமே என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, மெயின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சி ப்ரோக்ராமில் முக்கியமானது. சி பெர்மிட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெயின் ஸ்டேட்மெண்ட்டு. நிறைய இடத்துல மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒரு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், நெக்ஸ்ட் இன்டிஜர் மெயின் வாய்டு மெயின், மெயின் வாய்டு, வாய்டு மெயின் வாய்டு, இன்ட் இன்டிஜர் மெயின் வாய்டு. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகேவா, அப்போ மெயின் அப்படிங்கும்போது இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்டி பராந்தசிஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ். எம்டி பராந்தசிஸாக தான் இருக்கும். எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ப்ரோக்ராம் எழுதினாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெட்டர் ஃபைலில் இன்புட் அவுட்புட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹெட்டர் ஃபைலு ஹேஷ் இன்க்ளூடு studio.h கொடுத்ததுக்கப்புறம் கீழே அடுத்தது என்ன எழுதுவோம்னா மெயின் எழுதுவோம். மெயினில் இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இருக்கும், ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். இந்த ஓப்பன் க்ளோஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், எந்த வார்த்தையுமே உள்ளே எழுத மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பராந்தசிஸ் எப்போதுமே நோ ஆர்குமெண்ட்ஸ், எந்த ஆர்குமெண்ட்ஸுமே பாஸ் பண்ணாது. கீழே இருக்கக்கூடியது தான் நம்ம இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ஸுக்கு கீழே ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் பிரேஸில் தான் என்ன இருக்கும்னா பராந்தசிஸை பாஸ் பண்ணும். அப்போ எங்கெல்லாம் மெயின் ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம், இன்டீஜர் மெயின், வாய்டு மெயின், மெயின் வாய்டு, வாய்டு மெயின், வாய்டு ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் இன்டீஜர் மெயின் வாய்டு, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இன்டீஜர் வாய்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீவேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிட்டர்ன் 0 லாஸ்ட் ப்ரோக்ராமிங் எண்டு வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து 0ன்னு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, மஸ்ட் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன் 0 வந்து நம்ம கொடுக்கணும் மெயின் ஃபங்க்ஷனில். புரியுதா, அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷனுங்கும் போது மெயின் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. வெரைட்டி ஆஃப், அதாவது அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. சரியா, ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணி தான் ஆகும், வேறு வழி இல்லை. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷனாக கால் பண்ணி தான் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன் 0 வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் ரிட்டர்ன் 0 கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பியும் ப்ரோக்ராமை வந்து ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணி கரெக்டாக அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ ரிட்டர்ன் 0 வந்து மஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். சரியா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சாம்பிள் ப்ரோக்ராம். ஆட் 2 நம்பர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆடிங் 2 நம்பர்ஸ் என்னங்க மேம்
வந்து பிரிண்ட் ஆஃபில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட்டில் இங்கேயே எழுதக்கூடாது, இங்கேயே பிரிண்ட் பண்ணி காமிக்காது. லாஸ்ட்டாக 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக தான் நமக்கு அவுட்புட் காமிக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரோக்ராம் அடிஷன் ரிட்டன் வந்து நமக்கு எழுதிடுவோம். மெயின் ஃபங்க்ஷன் ஓகேவா, பராந்தசிஸ் அப்போ வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ், பராந்தசிஸ் எம்டியாக தான் இருக்கும். ஓப்பன் ப்ரேஸில் தான் பராந்தசிஸை பாஸ் பண்ணும். இன்டீஜர் ஃப்ளோட் அப்படிங்கிறது கீவேர்ட்ஸு. இன்டீஜரில் வந்து நம்பர் கொடுப்போம் ஓகேவா. நம்பரில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண போகிறோம் ஓகேவா. இன்டீஜரில் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம், நேமு, அது என்ன டைப் ஆஃப் டேட்டா ஓகேவா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் டாப்பிக்கில் டேட்டா டைப் வரும். அதில் இன்டீஜரில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஏ, பி, சிங்கிற 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். சரியா. அப்போ வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நேம். அப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா டைப்போட சேர்ந்தது ஓகேவா. ஃப்ளோட்டுங்கிறது அமௌண்ட்டு ஓகேவா. அமௌண்ட்டை நம்ம கொடுக்குறோம். இதே வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 100 இருக்குது, உங்கள்கிட்ட 100 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு அமௌண்ட்டு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோட்டுங்கும் போது டாட் வச்சு தான் வரும் ஓகேவா. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது 43 ரூபா 50 பைசா இல்லை 50 ரூபா ஒரு 80 பைசா அந்த மாதிரி தான் வரும். அப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸில் கொடுக்குறோம். இன்டீஜர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இன்டீஜர் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஓகேவா. இன்டீஜரில் வந்து நம்பரை வந்து டிக்ளேர் பண்ணுது. இப்போ நம்பருங்கிறத டிக்ளேர் பண்ணுது. இதே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னும் வேறு ஏதாவது கொடுக்கலாம்னா ஏ, பி, சி இந்த மாதிரி நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நம்ம வேரியபிள் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பருங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அமௌண்ட்டு ஓகேவா. 2 நம்பர்ஸ் ஆடிங் தான் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தான் இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100. நம்பர் வந்து இன்டீஜர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 அமௌண்ட்டு 30 ரூபா 30 rupees 0.75 ப்ளஸ் 75.35 இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பர்சன்டேஜ் டி கொடுத்து /n கொடுத்து நம்பரை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃபில் திரும்பியும் பர்சன்டேஜ் இப்போ வந்து நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் ஆன்சர் வரும் அப்படிங்கிறதுக்காக 5.2 ஃப்ளோட்டிங் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 106.10ங்கிறது அமௌண்ட் வரும் ஓகேவா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த அமௌண்ட் வரும். இங்கேயே ஆட் பண்ண மாட்டோம், மிஷினே ஆட் பண்ணிக்கும். நம்மளுடைய கம்ப்யூட்டரை ஆட் பண்ணி அவுட்புட்டாக மட்டும்தான் நமக்கு இது தரும். இன்புட்டாக என்ன பண்ணோம்னா இத்தனை ப்ராசஸிங்ஸும் உள்ளே கொடுக்கணும் ஓகேவா. இப்போ சாம்பிள் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் எதுக்காக தரோங்கிறது பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்டி பராந்தசிஸாக தான் இருக்கும். நோ ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணாது சரியா. ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதும் போதுமே நம்ம கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டர் ஃபைல் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமே மெயின்கிற ஃபங்க்ஷன் கொடுப்போம். வாய்டு மெயின்னு கொடுப்போம், இல்லைனா வெறுமன மெயின் மட்டும் கொடுத்து நம்மளுடைய ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து பராந்தசிஸை பாஸ் பண்ணாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கர்சிவ் பிரேஸ் ஓப்பன் பிரேஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஓப்பன் பிரேஸில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பராந்தசிஸை பாஸ் பண்ணுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி. பேசிக்காக என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வியூ குரூப் ஆஃப் பில்டிங் பிளாக்ஸ். ஒவ்வொரு பில்டிங் பிளாக்ஸுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளாக்கு சரியா. அப்போ அந்த ஒவ்வொரு பிளாக்குடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஓகேவா. ஃபஸ்ட்டு இது இப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே வரைக்குமே எல்லாமே ஒரே இதுதான், ஒரே ஒரு டயக்ராம் தான். வந்து டாக்குமெண்டேஷனுடைய செக்ஷன், லிங்க் செக்ஷன், டெஃபனிஷன் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், மெயின் ஃபங்க்ஷனுடைய செக்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் 2 பார்ட்டு, டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டு, சப் ப்ரோக்ராம் செக்ஷனில் ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் n வரைக்கும் இருக்கும் சரியா. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே டயக்ராம் தான், ஸ்ட்ரக்சர் தான், ஒரே ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ டாக்குமெண்டேஷன் பேஸ் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் கமாண்ட் லைன்ஸ். வாட் இஸ் த கமாண்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு டாட் கொடுத்து பிரிண்ட் ஆஃப் எடுத்தோம் இல்லையா, அந்த டாக்குமெண்டேஷனுடைய செக்ஷன். அப்போ ஒரு செட் ஆஃப் கமாண்ட் லைன்ஸ், ஒரு பர்டிகுலர் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கமாண்ட் லைன்ஸ் சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்குமெண்டேஷனுடைய செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லிங்க் செக்ஷன். லிங்க் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் த கம்பைலர் அப்படின்னா நம்மளுடைய எரர் செக்கிங் லைன் பை லைனாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எரர் செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரியா. அப்போ கம்பைலருடைய லிங்க் வந்து சிஸ்டமுடைய லைப்ரரியில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெஃபனிஷன் செக்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா நமக்கு தெரியும் 0ங்கிற வேல்யூஸ் கான்ஸ்டன்ட்டு. சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது நம்மளுடைய சிம்பிள்ஸ், அண்ட் சிம்பிள்ஸு, நெக்ஸ்ட்டு ஆஷு, இந்த மாதிரி எக்ஸட்ரா சிம்பிளுடைய
கான்ஸ்டன்ட்டும் இருக்கும். அதுதான் டெஃபினிஷன் செக்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, குளோபலுடைய டிக்ளரேஷன் செக்ஷன் எப்படி இருக்கும்னா ஒன் ஆர் மோர் ஒன்று அல்லது நிறைய செக்ஷனில் இருக்கும். அந்த செக்ஷனில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுடைய செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் மெயின் ஃபங்க்ஷனுடைய செக்ஷன் வந்து ஓப்பன் க்ளோஸ். ஓகேவா, பேரந்தசிஸ் வந்து எம்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ மெயினுடைய ஃபங்க்ஷனில் வந்து 2 பார்ட் இருக்கும். டிக்ளரேஷன் பார்ட் ஒன்று, எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் ஒன்று. டிக்ளரேஷன் பார்ட் அப்படிங்கும்போது ஆல் வேரியபிள்ஸ் யூஸ்டு இன் த எக்ஸிக்யூட்டபிள். எல்லா வேரியபிளுமே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே செக் பண்ணி அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறது டிக்ளரேஷனுடைய வேலை. ஆனால் எக்ஸிக்யூட்டபிளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். அதுதான் எக்ஸிக்யூட்டருடைய ஸ்டேட்மெண்ட் வேலை. நெக்ஸ்ட்டு சப் ப்ரோக்ராம் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் எக்ஸெட்ரா இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ணுவோம். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சியில் திரும்பி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டாக்குமெண்டேஷனுடைய செக்ஷன், லிங்க் செக்ஷன், டெஃபினிஷன் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், மெயின் ஃபங்க்ஷனுடைய செக்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் 2 இருக்கும். டிக்ளரேஷன் 1, எக்ஸிக்யூட்டபிள் 1. நெக்ஸ்ட்டு சப் ப்ரோக்ராம் இருக்கும். சப் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் n வரைக்கும் இருக்கும். ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ.